மாற்றங்கள் என்றாலே நம்ம நினைப்போம்ல, மற்றவங்க தான் மாறணும், நான் மாற வேணாம் அப்படின்னு நினைப்போம். மாற்றங்கள் எப்போதுமே நடந்து கொண்டே தான் இருக்கும். மாற்றங்கள் ஸ்டாப் ஆகாது. மாற்றங்கள் நடுவுல நின்னுடாது. மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். மாற்றங்கள் வடிந்து மனிதனுடைய சரீரத்துல மாற்றங்கள் நடக்கும், அரசியலில் மாற்றங்கள் நடக்கும், இயற்கையில மாற்றங்கள் நடக்கும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற செல்லு அது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சிலதெல்லாம் அப்படியே இறந்து கொண்டே இருக்கும், இல்லை வளர்ச்சி அடையும். இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், நிறைய மாற்றங்களை பார்க்குறோம். ஆனால் மாற்றங்கள் என்பது ஒரு சவாலான காரியம். மாற்றங்கள் என்றாலே அவைகள் அனைத்துமே கடவுளுடைய ஒரு புதிய திட்டங்களாக நம்ம பார்க்கலாம். ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றன. இந்த மாற்றங்களை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் ரொம்ப முக்கியம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல, ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனம் ரொம்ப ரொம்ப இந்த டாபிக்கு பிரயோஜனமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. நிறைய பேருடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில நினைக்கிற காரியங்கள் என்னன்னாக்கா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் மனம் திரும்பிட்டேன், நான் ஜெபிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஊழியம் செய்யறேன், இதுதான் மாற்றங்கள் என்று நினைக்கிறார்கள். நம்ம நல்லா பைபிள் வாசித்துட்டோம், நம்ம பாவத்தை விட்டுட்டு வந்திருக்கிறோம், அதனால இதெல்லாம் நம்ம மாற்றங்கள் என்று நினைக்கிறோம். ஆனா இங்க என்ன இருக்குதுனாக்கா, இங்க ஒரு டெக்னிக்கான ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் புது சிருஷ்டியா இருக்க முடியும், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள்ள யார் இருப்பா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு நாள் மனம் திரும்பணும், அன்னைக்கு ஒரு நாள் நான் விட்டுடுறேன், அன்னைக்கு ஒரு நாள் நான் எல்லாத்தையும் நான் அறிக்கையிடுறேன், அன்னைக்கு ஒரு நாள் நான் பாவத்தை உணர்ந்தேன், அன்னைக்கு ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போகணும்னு முடிவு பண்ணேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனா உண்மையாக அந்த ஜென்ம சுபாவங்கள் என்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறவில்லை என்றால் கண்டிப்பாக நம்ம புது சிருஷ்டியா இருக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டுமே புது சிருஷ்டியாக இருக்க முடியும். நம்ம மாற்றங்கள் என்று சொல்லிவிட்டு, நான் மாறிட்டேன் ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளவோ நான் விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. ஜென்ம சுபாவங்கள் மாறுச்சா? மாற்றங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? சோ மாற்றங்களை நம்ம இந்த நாளில சிந்திக்கும் போது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான வசனம் அந்த 2 கொரிந்தியர் இருக்கிறது. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாகும்.